என்னுடைய ஆத்மா ஆவி அனைத்தும் உமக்காய் தருவேன். നമ്മുടെ കുടുംബത്തിലുള്ള ஒவ்வொரு மகனையும் இந்த பரிமைகளுக்கு கொடுப்போம். വളരെ കൂടിയ കുടുംബത്തിലെ എല്ലാ മക്കളും നീ ആസ്വദിക്കും. ഒരുവേളை இங்க வர முடியாமல் இருந்தால் அவர்கள் கடல்களுக்கு அடியிருந்தால் கூட படிக்கின்ற பிள்ளைகள், வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள், வழித்தவழி போகின்றவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், பிரிந்து வாழ்கின்றவர்கள், பலவிதமான பாவங்களில் அனுகரிக்கப்படுகின்றவர்கள், என்னுடைய குடும்பத்தில் அத்தனை பேர் ஒப்புக்கொடுக்கிறமானவர். எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதியும், எங்கள் குடும்பத்தாரை ஆசிர்வதியுமானவர். உண்மையாக ஆராதிக்குமாறு எங்கள் குடும்பத்துக்கு மீட்பது என்பதற்காக நீ மாறும் என்று சொல்லி எல்லா மக்கள் செல்ல பாடுவோமா? இயேசுவே இறைவா, உண்மையே நான் என்னுடைய ஆத்மா ஆவி அனைத்தும் உமக்காய் தருவேன். அர்த்தம் புரிந்து பாடுவோமா? என்னுடைய ஆத்மா ஆவி அனைத்தும் உமக்காய் தருவேன். ஆனவனுக்கு அடிச்சொடி சுற்றி போவான். ஆனால் இப்பொழுது உள்ளதை விட மிகமான நம்பிக்கை எனக்குத்தாய், இறை பக்தி எனக்குத்தாய், இறை அச்சம் எனக்குத்தாய், தூய்மை எனக்கு தாரமானவன், தாழ்ச்சி எனக்கு தாரமானவன், மக்கள் வாழ்கின்ற வரம் எனக்கு தாரமானவன். நானே ஒருவருக்கு என்னுடைய பல சுபாவ பலவீனங்கள் எடுத்து நீக்குமானவன். என்னுடைய கோபம், என்னுடைய பிடிவாதம், என்னுடைய பொறாமை குணங்கள், என்னுடைய பலவிதமான இச்சை சுபாவங்கள் எல்லாம் என்னுடைய விலகணமானவன். இந்த தியானம் முடிந்து, இந்த ஆராதனை முடிந்து, இந்த வழிபாடு முடிந்து நான் திரும்பி செல்லும்போது பல கெட்ட பழக்க வழக்குகள் என்னுடைய விலகணமானவன். என்னுடைய தற்கொலை எண்ணங்கள், என்னுடைய பலவிதமான பிடிவாத சுபாவங்கள், சோம்பேறித்தனங்கள், கடவுளுக்கு விரோதமான நட்புகள், உறவுகள் எல்லாம் விலகணமானவன். தெய்வீக பிள்ளையாக என்னை மாற்றும் முற்றிலுமான மாற்றம் எனக்கு உருவாக்கிட்டாரு. தாழ்ச்சி எழுதினாரு. தெய்வீக இறக்கம் நம்ம இதை பொழியப்படுவதற்காக இரு கருவம் நீட்டி ஆவியானவர் நம்மளை இறக்கமானவர்கள். இதுவரை வாய் திறந்த பாடாத மக்களை ஆராதித்தார். அவர்கள் எல்லாம் அர்த்தம் புரிந்து வாய் திறந்து கொண்டு சேர்ந்து ஆவியானவரை ஆராதித்து பாடுவோமா? ஆவியே இறைவா, உம்மையே ஆராதிக்கின்றேன், என்னுடைய ஆத்மா ஆவி அனைத்தும் உமக்காய் தருவேன். பரோமா என்னுடைய ஆத்மா ஆவி அனைத்தும் உமக்காய் தருவேன். இரண்டு கரங்களை துதிப்பவா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய் திறந்த குரல் எழுப்பி குடும்பத்தில திருமண தடைகளால் கவலைப்படுகின்றார். என் குடும்பத்தில் திருமண தடைகள் நீங்கி தாயும் ஆண்டவர் என்று சொல்லி ஒழுக்கமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
7 குடும்பங்களில் ஆண்டவர் திருமண தடைகள் நீக்கி தருவது வெளிப்படுத்துகின்றார். கைகள் தட்டி ஆண்டவரை போய் சொல்லலாம். கரடியா 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 கரடியா. புதுதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று திட்டங்கள் போட்டு அதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். 9 பேரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். கரடியா 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 கரடியா. தேவையில்லாத காரணங்களுக்காக பிரிந்து வாழ்கின்றார். 3 குடும்பங்கள் கணவன் மனைவியர்கள் மீண்டும் கொண்டு சேர போவதாக கடவுள் வெளிப்படுத்துகின்றார். வெளிநாட்டில் போவதற்கான தடைகள் நீக்காண்டவர் 4 பேரை ஆசீர்வதிப்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். சொந்தமாக வீடும் வேண்டும் வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். 3 பேர் ஆண்டவர் அருமையான வீடு அதிவேகத்தில் கற்றுக் கொடுப்பதாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். எங்க குடும்பத்துல யாரும் செய்து வைத்திருக்கிறாங்க, செய்வனை இருக்கு, பின்னசொலி இருக்கு, கட்டிருக்கின்ற படித்துக் கொண்டிருக்கின்றார். 18 குடும்பங்கள் ஆண்டவர் எல்லா விதமான கட்டண நீக்கி ஆசீர்வதிப்பது வெளிப்படுத்துகின்றார். நீங்காத தலைவலி, குறிப்பாக மைக்ரேன் நோயால் அவதிப்படுகின்றார். இந்த சம்பந்தம் 5 பேருக்கான சவுக்கு தந்து கொண்டிருப்பதை வெளிப்படுத்துகின்றார். இரவு படுத்தால் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுகின்றார். 13 பேருக்கானவர் இன்று நிம்மதியான தூக்கம் பெறப்போவதாக வெளிப்படுத்துகின்றார். கொடுத்த பணம் திரும்பி வரவில்லை என்று சொல்லி சங்கடப்பட ஜெபிக்கின்றார். 10 கோடிக்கணக்கான பணம் கொடுத்து திரும்பி வரவில்லை என்று சொல்லி சங்கடப்பட ஜெபிக்கின்றார். ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றதாக வெளிப்படுத்துகின்றார். ஆபரேஷன் செய்யப்பட்ட பகுதிகளில் வலியும் பலவிதமான தொல்லைகள் அனுபவிக்கின்றார். இந்த சமூகத்தை சார்ந்த 2 பேர் தானவர் அந்த வலியும் தொல்லைகள் நீக்கி தருவது வெளிப்படுத்துகின்றார். கண்ண ஆபரேஷனுக்காக தயாராகி கொண்டிருக்கிறவருடைய கண்களுக்கு பார்வை தருவதாக வெளிப்படுத்துகின்றார். ஆபரேஷன் நீக்கி தருவதாக வெளிப்படுத்துகின்றார். அரசாங்க வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற 4 பேர் தானவர் வேலை வாய்ப்புகளுக்கான கதவுகள் நடந்து தருவது வெளிப்படுத்துகின்றார். அக்கம் பக்கத்து குடும்பங்களில் வருகின்ற பிரச்சனைகளால் கேஸ் வழக்குகளில் மாட்டி தருகின்றார். 3 குடும்பங்கள் அதிலிருந்து விடுபடுவதாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஒரு பெரும் மேகம் வந்து நிறைய மக்களை மூடிக்கொள்வதாக சூழ்ந்து கொள்வதாக சில மக்கள் பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தெய்வீகம் தொலைகிறீர்கள். சில மக்கள் நோக்கி வருவதாக சில மக்கள் போது உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை விட்டு நீங்குவதாக அவரை வெளிப்படுத்துகின்றார். மிக தொலைவில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கிடப்பதாக சில மக்கள் கூட தெய்வீக தரிசனத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நிறைய பேருடைய மேலும் மனத்துடி போல தெய்வீக அபிஷேகம் இப்பொழுது தூவுவதாக நம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். செம்மறியாட்டு குட்டியை சுமந்து நிற்கின்ற இயேசு கிறிஸ்துவை சில மக்கள் பார்க்கின்றீர்கள். உன்னை நான் சுமக்கின்றேன், ஆறுதல்படுத்துகிறேன் என்று அவர்களுக்கு வாக்குறுதி தருவதாக வெளிப்படுத்துகின்றார்.
ஒரு சில மக்களுடைய வீட்டின் கதவருகில் ஆண்டவர் கட்டி கொடுத்திருப்பதாக சில மக்கள் இப்பொழுது தெய்வீக தரிசனத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். திறந்து கொடுத்தலான உள்ளே வருவான், குடும்பம் மீட்பு அடையும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஆசீர்வாதங்களுக்கு கடந்து வருவோமா? கண்கள் திறந்தால் உற்று பார்த்து ஆசீர்வாதம் பெறுவோமா? Santa